பீகார்ல இழுத்து மூணார் நிதிஷ்குமார் நத்திங் டூயிங். இதுல வேற கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, காசு கொடுங்க அப்படின்னா சாராயமே குடிக்காதான்னு சொல்லி நிற்கிற, நீ திருத்தரமா சாராயத்தை குடிச்சு செத்து போனா இது கவர்மெண்ட்ல காசு கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது போயா அப்படின்ட்டாரு. பக்கா. முதல்ல அமைச்சர் பேரு மதுவிலக்கு அமைச்சர். மதுவிலக்கு மற்றும் மதுவிலக்குன்னு சொல்லிட்டு மது வித்துனுக்கிறீங்க. மதுவிலக்கு துறை ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படின்னு ஒரு விங் இருக்கு. மதுவை வச்சுன்னு மதுவிலக்கு அப்படின்னு என்ன பண்ணணும்? இப்ப பீகார்ல இழுத்து மூணாங்கல்ல, இங்க நான் மட்டும்தான் அதிகார மையம், என்ன தவிர வேற யாரும் பவர் சென்டர் கிடையாது அப்படின்னாரு. ஆனா எல்லாமே மாறாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சிஎம் போட்டோ எங்கப்பா? இங்க ஏன் எங்கெல்லாம் வைக்க மாட்டீங்களா சிஎம் போட்டோ? ஆபீஸ்ல சிஎம் போட்டோ வைக்கணும், எங்க இருந்தாலும் வைக்கணும். அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்வாரு. செக்ரட்டரி எவ்வளவு வாங்க வேண்டும் என்று நாமளே ஆணை எடுக்கிறோம். அவர் சொல்வாரு, செக்ரட்டரி 500 ரூபாய், அந்தர் செக்ரட்டரி 250 ரூபாய், சூப்பரிண்டெண்டன்ட் 150 ரூபாய், குமாஸ்தா 100 ரூபாய். கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல என்னெல்லாம் பேசுறது? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் யாருடைய அந்த பர்சனல் லைஃபையும் பத்தி நான் கேள்வி கேட்க மாட்டேன். பேசிக் குவாலிட்டி, பேசிக் எப்படி வேணா எடுத்துட்டு போட்டேங்க, அது அவன் சௌகரியம். ஏன்னா ஜெயகாந்தன் அவர்கள் சொல்வார், ஒருத்தன் பீடி பிடிக்கிறான் இல்ல தண்ணி அடிக்கிறான் அப்படின்றதுனாலே அவன் கெட்டவன் நீ சொல்லிட முடியாது. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி முடிவு பண்ணணும்னா சமுதாயத்தில் அவன் எப்படி நடந்து கொள்கின்றான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். தாவேகா ரிசல்ட் வந்த பிறகு நடந்த விஷயங்கள், பத்திரிகையில வந்த செய்தி, தேங்க்ஸ் பண்றதுக்கு போறாங்க, ஓட்டருக்கு தேங்க்ஸ் பண்றதுக்கு ஸ்ரீநாத் அமைச்சர் போறாரு. அவருடைய தொகுதியே இல்லாத இடத்துல அவரு கொடுக்குறாரு. இந்த டிராஜடி எல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களா? நீங்க போட்டீங்கயா, என்ன நடக்குதுன்றது பாருங்க. இந்த ஹனிமூன் பீரியட்ல தாவேகா நடந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களோ? ஏன்னா ஸ்ரீநாத் அமைச்சர் போய் தொகுதி மக்களை பாக்குறாரு, அது அவர் தொகுதியே இல்லையே, அங்க டிஎம்கே கேண்டிடேட்டா, என்னவா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டு பண்றாங்க. சோ இந்த நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள், மின்சார பிரச்சனை, இன்னும் பல விஷயங்கள், தொழில்துறையில ஏற்பட்ட சிக்கல்கள், சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே கொண்டு போய் அப்படியே மக்கள் முன்னாடி தெளிச்சிருவாங்களோ, அது மட்டும் நம்ம ஜெயிச்சிடலான்ற இதுவே போதும் உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்குன்னு திமுக நினைக்குதா? நிச்சயமா. ஆனா இதுக்கும் சரியா கை நவுத்திட்டு இருக்காங்க தாவேகா, புரியுதுங்களா? எதுக்காக அவங்க அதிமுகவை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பேஸ் புரியுதா? பில்டிங் ஸ்டாண்ட் ஒரு வீக்லி ஒன் டே சாட்டர்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணி கட்சிகள் இணையும் நாள். இந்த அளவுக்கு அரசியல்ல என்ன சார் நடக்கும்? சனிக்கிழமையான வேற கட்சியில இருந்து தாவேகாக்கு வரக்கூடிய நாள். அண்ட் அதிமுகல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கா ஆஹா, நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு. இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் வேற வரப்போகுது அப்படின்னு சொன்னா, சரி எம்எல்ஏ எலெக்ஷன் தான் போயிடுச்சு, இது ஏராளமான பதவிகள், கவுன்சிலரு, மேயரு, துணை மேயரு, கூட்டணி கட்சிகள் வேற போயிருக்குது. அதான் நம்மளும் இப்ப முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா முந்திக் கொள்வோருக்கு முதல் பரிசு அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு, மினிஸ்ட்ரி இலாக்கா எல்லாம் கொடுத்தாச்சு, கவுன்சிலரு, மேயர்லாம் நீங்க. சோ நமக்கு அமைப்பும் வந்துருது, மக்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சும் வந்துருது. அப்புறம் மூஞ்சில ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்துருமோ? இதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். தாவேகா யார் இதெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு தெரியல, ரொம்ப அருமையா காய் நவுத்திட்டு இருக்காங்க. இது புரியாம இங்க தமிழக பாஜக, அதிமுக, திமுக இவங்க எல்லாம் கதறி நிற்கிறாங்க. சரியா அப்படியே கட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதிமுக இப்ப இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, சட்டமன்ற தேர்தலையே 3ஆம் இடம், பல இடங்களில் டெபாசிட் காலி, அதுக்கப்புறம் உடஞ்சு கடைசியா எத்தனை முன்னடான்ற மாதிரி கேட்கற அளவுக்கு இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வந்துச்சுன்னா அது இன்னமும் 13வது தோல்வின்ற மாதிரி வருமே சொல்லிக்கலாம். ரைட்டுங்க, அவங்க விசில் நின்று ஜெயிச்சாலும் அவங்க எல்லாம் அதிமுக காரங்க தான் அப்படி சொல்லிக்க வேண்டியதான். சரி, எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். இந்த முட்டு கொடுப்பதற்கு 300 வழிகள்னு புத்தகம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இதுல ஒரு வழி போட்டுதான், ஆனா ரிசல்ட் சொல்லிக்க வேண்டியதான். ஆனா ஒண்ணு அதிமுக மறுபடியும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக, பலம் வாய்ந்ததை விடுங்க, இப்போதைக்கு அதிமுக அப்படியே இருக்கிறத பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, டிடிவி தினகரன் அவர்களை நீங்க செயல் தலைவராக கொண்டு வரணும். இல்லையா, அண்ணாமலை அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்கிருங்க. அதிமுக வந்த நயினார் அவர்களை நீங்க பாஜக தலைவரா போடும் போது, பாஜக வந்த அண்ணாமலை அவர்களை அதிமுக தலைவரா போடக்கூடாதா? லாஜிக் வேற லெவல். நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எப்படி வருது பதில்? 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இது அதிமுகவா பாஜக அப்படின்னு வித்தியாசமே கிடையாது. அந்த கமலாதிரி கெமிஸ்ட்ரி அப்படின்றது பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருமா? இபிஎஸ் என்ன பண்றது? அவ்வளவுதான். அவர் தலைவர் இல்ல செயல் தலைவர், கௌரவ தலைவர். ஆமா,
இல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது பாருங்க, அப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு 29 பாஜகவோட கூட்டணியை வச்சுக்கின்னு MP எலெக்ஷன்ல போட்டி போட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருங்க, அப்புறம் அந்த பிரச்சனையே கிடையாது. இல்ல சரி, இன்னைக்கு வந்து அந்த 25 பேரோ 22 பேரோ இல்ல 20 பேரோ திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னா இது எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாளைக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆட்சியை எதிர்த்து ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா இவங்க போடுவாங்களா? இப்போ பட்ஜெட் வரப்போகுது, அன்னைக்கு நம்ம பார்க்க தானே போறோம். ஸோ எதுக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாலும் சார், டாஸ்மாக்ல பெட்டிக்கு 20 ரூபா, ஒயினுக்கு 9 ரூபா, என்னென்னலாம் பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நேரடியாக கஜானாக்கு வருது. சிங்கிள் விண்டோ, அதாவது முதலீடுகளுக்கான CMDL அப்ரூவலுக்கான விஷயங்களே வந்து ஆன்லைன்ல போட்டு உடனே பண்ணணும். FIS வந்து 2400 வரைக்கும் ஒரு ரூல் இருந்தது, அதை பொறுத்து ஒரு 10,000 வரைக்கும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பில்டர்ஸ்லாம் கொடுத்த விஷயங்கள் பரிசீலிக்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் தீர்க்கவே படாது, இது இப்படித்தான் அப்படின்னு சட்டம், எழுதப்படாத சட்டமா இருந்த விஷயங்கள்லாம் கை வச்சு மாத்துறாங்கல்ல சார். பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. நிர்வாகத்தில் இல்ல, திறமையற்ற நபர்கள், துறை சார்ந்த அமைச்சர்களா இருக்கிறாங்க, தொழில்துறை அமைச்சர் நடக்கக்கூடிய நபர்களா பிளாஸ்டுக்கு ஆடுனது, இதெல்லாம் போனா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பேசப்படக்கூடிய, அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. சில விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனால் இது வந்து இதுவரைக்கும் கட்சிக்கு இல்ல யாருக்கோ போய் இந்த காசு அதை வந்து இப்ப கஜானாக்கு வருது அப்படின்னு சொன்னா, லெட்ஸ் சே நீங்க வந்து அரசாங்கம் ஒரு டிராக்டர் வாங்குறீங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. இப்போ ஒரு டிராக்டர் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு 50,000 ரூபாய் கட்சிக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இப்படி எழுதப்படாத சட்டமா வழக்கமா இருந்து வருகின்றது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த வேலையும் சேர்த்துதான் அவன் வந்து அந்த டிராக்டர்ல பிக்ஸ் பண்ணிருப்பான். ஆமா, சும்மா போறாங்க இல்லையா? ப்ரொடக்ஷன் காஸ்ட், அவனுடைய ப்ராஃபிட், அதுக்கப்புறம் தான் இன்ஃப்ளேட்டட் டெண்டர் அப்படின்னு சொல்றது. அப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, அப்போ பாருப்பா, அந்த 50,000 கொடுத்துருந்தீங்கல்ல, அது இனிமே கொடுக்க கூடாது, அப்ப அந்த டிராக்டர் வேலையை குறை அப்படிதானே சொல்லணும். இது எப்படி இருக்குன்னா, சோவுடைய முகமது பின் துக்ளக் அந்த நாடகத்துல இது மாதிரி அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்லுவாரு, அதை வந்து சட்டப்பூர்வமாக்கி விடுவோம். செக்ரட்டரி எவ்வளவு வாங்க வேண்டும் என்று நாங்களே ஆணை எடுக்கிறோம். அவர் சொல்றாரு, செக்ரட்டரி 500 ரூபாய், அந்தர் செக்ரட்டரி 250 ரூபாய், சூப்பரிண்டெண்டன்ட் 150 ரூபாய், குமாஸ்தா 100 ரூபாய், பியூன் 10 ரூபாய் அப்படின்ன உடனே இவங்க ஐயோ அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறத வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? அரசு ஊழியர்கள் சட்டவிரோதமாக லஞ்சம் வாங்குவதை பார்த்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா, அந்த மாதிரி சட்டப்பூர்வமாக லஞ்சம் வாங்குவதை நீங்க பார்த்து கொண்டிருங்கள் அப்படின்னு உடனே எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன வேணும் இல்ல, அப்படியே இந்த எம்பிக்களுக்கும் ஏதாவது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ அல்டிமேட்லி என்ன ஆயிருக்கு, இவ்வளவு நாளா வந்ததை அப்ப நீங்க இந்த விலையை குறைச்சிருக்கணும் இல்லையா? அரசினுடைய, அதாவது கட்சியினுடைய ஃபண்டா போறத அரசு கஜானாக்கு மடமாத்திருக்காங்க, வாய்க்கால திருப்பி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த 90 ரூபா 100 ரூபா வாட் எவர், இப்போ 1000 கோடி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதப்பா இனிமே இந்த காசெல்லாம் கிடையாது. அப்போ நீ ஒரு ரேட்டை குறை, இதையும் சேர்த்து தானே நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்க. 10 ரூபா படாத பாடுபடுது கவர்மெண்ட், முடியல அவங்களால. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேங்க. இப்ப இதையும் ஃபேக்டர் பண்ணி தானே நீங்க ரேட்டு வச்சு. ஆமா, அப்போ அந்த மது பிரியர்களுக்கு 1 ரூபா குறையுது அப்படின்னா கூட அது அவங்களுக்கு சந்தோஷம் தானே. மது பிரியர்களை நீங்க ஏன் ஊக்கப்படுத்த வேண்டும்? மலிவான விலைக்கு மதுவை கொடுத்து அவர்களை குடிக்க வைத்து ஏன் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும்? அப்படியா? பொறுப்பு சாராயம் வைக்கிறது லாபத்துக்காக கிடையாது அப்படின்னு ஒரு முன்னாள் அப்ப இருந்த அமைச்சர் பேசினார். அப்ப எதுக்கு விற்கிறீங்க? இதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எல்லா கோயிலையும் தீர்த்தமா கொடுக்க வேண்டியதான். இல்ல இதுனா இந்த மது அப்படின்றது வந்து அதுல வந்து புரோட்டீன், விட்டமின், கார்போஹைட்ரேட் வேணாம், அது வேண்டாம். புரோட்டீன், விட்டமின் இதெல்லாம் இருக்கு, அயன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்காகத்தான் சரக்கு விற்கிறீங்களா? சொன்னார்ல, லாபத்துக்காக நாங்க விற்கிறது இல்லை அப்படின்னு. சரி ரைட். இன்னைக்கு வந்து அமைச்சர் என்ன சொன்னாரு அது பாருங்க, இது டாஸ்மாக் முடினா பிரச்சனை தீந்துருமா? கஞ்சா வளரும், இருந்து வரும், கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. அதுக்கு தானே மதுவிலக்கு. முதல்ல அமைச்சர் பேரு மதுவிலக்கு அமைச்சர். மதுவிலக்கு மற்றும் மதுவிலக்குன்னு சொல்லிட்டு மது வித்துனுக்கிறீங்க. மதுவிலக்கு துறை ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படின்னு ஒரு விங் இருக்குது. ஏங்க மதுவை வச்சுக்கிட்டு மதுவிலக்கு அப்படின்னு என்ன பண்ணணும்? இப்ப பீகார்ல இழுத்து மூடினாங்கல்ல, என்ன மிகப்பெரிய எக்ஸாம்பிள். சுத்தி இருக்க மாநிலங்கள்லாம் இருக்கு, ஊபியில இருக்குது, பீகார்ல இழுத்து மூடினார் நிதிஷ்குமார். நத்திங் டூயிங். இதுல வேற கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, காசு கொடுங்க அப்படின்னா சாராயமே குடிக்காதான்னு சொல்லி இருக்கிறேன். நீ கள்ளமத்தை திட்டுத்தரமா சாராயத்தை குடிச்சு செத்து போனா கவர்மெண்ட்ல காசு கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது பாயா அப்படின்ட்டாரு. பக்கா ஃபிளைட்ல வந்து இறங்குறாருங்க ஒருத்தர் பாட்னால, பாதி பாட்டில் வச்சிருந்தா அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. சார் நான் அங்க வாங்கி சார் குடிச்சேன் சார், எங்க வாங்கினா நான் இங்க சரக்கு இருக்கக்கூடாது, இவ்வளவு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் இங்க மட்டும் நீங்க வந்து சரி, இப்ப வந்து டாஸ்மாகும் இருக்கின்றது, போதையும் இருக்கின்றது.
டாஸ்மாக ஒழிச்சா போதை வரும்னு நீங்க சொல்றதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இது நாள் வரைக்கும் இங்க போதையே இல்லை. பாருங்க, இப்ப நீங்க சரக்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா வந்துடும்னா நான் ஒத்துப்பேன். இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது, ரைடெல்லாம் நடத்தினுக்கிறாங்க, ஒழிச்சுதான் பாருங்களேன் என்ன ஆயிட போகுது. பீகார்ல அவங்களால பண்ண முடிஞ்சது இந்த சோகால், நீங்க டெராகேட்டரியா பேசுறீங்களா வடக்கன்ஸ், அவங்களே வந்து ரைட்டு சரக்கு இல்லாட்டா என்ன அப்போ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகறாங்க. நிதிஷ்குமாருக்கு பெண்கள் வாக்குகள் அப்படியே கொத்தா வந்து உழுந்ததுன்னு சொன்னா அவர் அந்த போட்ட காசு மட்டும் இல்லை, தினிக்கும் என் புருஷன் குடிக்காம வரான், ஏதோ கொஞ்சமாவது காசு கையில வருது குடும்பத்துக்கு, அப்படி உடம்பு ஆரோக்கியம். அதுக்கு மேல இளம் விதவைகள் 60 வயசு வரைக்கும் தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள். அங்க ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து போட்ட உடனே நாங்க எங்க கட்சிக்காரங்க நடத்தி இருந்தால் அதையெல்லாம் இழுத்து மூடி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாக்குறுதியே கொடுக்கலையா? நாங்க கரெக்ட் 2016 வாக்குறுதி கொடுத்தாங்க, அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா ஐயோ மதுப்பிரியர்கள் பெரிய அளவுல இருக்காங்க போல இதுன்னு சொல்லிட்டு 21 அந்த வாக்குறுதியே கொடுக்கல. சில விஷயங்கள் நல்லதான் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது அப்படியே தொடருமா? இது எல்லாமே வந்து கொஞ்சம் 360ல ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது சந்தேகமா இருக்குது ராம் சார். அதுதான் இன்டென்ஷன் ஓகே, பட் அதை வந்து தொடர்ந்து செயல்படுத்த முடியுமா? படுத்தினா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எல்லாம் பேசுறது கேட்கறது எல்லாமே நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம கேட்கறோம். தாவேக்கால வைக்கக்கூடிய முதல் விமர்சனம், முதல் போட்ட அமைச்சர் முதலமைச்சர், இதுக்கு உங்களுடைய கருத்து? அது ஒரு விசித்திரமான விஷயம் நான் பாக்குறேன். அதாவது முதலமைச்சர் அவர்கள் முதல்ல என்ன சொன்னாரு, இங்க நான் மட்டும்தான் அதிகார மையம், என்ன தவிர வேற யாரும் பவர் சென்டர் கிடையாது அப்படின்னாரு. ஆனா எல்லாமே வந்து மாறாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சிஎம் போட்டோ எங்கப்பா இங்க? ஏன் இங்கெல்லாம் வைக்க மாட்டீங்களா சிஎம் போட்டோ? சிஎம் போட்டோ வைக்கணும், எங்க இருந்தாலும் வைக்கணும். இங்க மாட்டக்கூடாது, பெண்களுக்கு வைக்க வேண்டியதான். இல்ல அங்க ஒண்ணு மாட்டுறது இல்ல. நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த ஆஸ்பத்திரியில அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு டாக்டர்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டு சிஎம் போட்டோ எங்கன்னு கேட்கிறாரு. நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா போதுமான வகுப்பறை இருக்குதா, பசங்களுக்கு காத்தும் வெளிச்சமும் இருக்குதா, பெஞ்ச் இருக்குதா, டீச்சர் ஸ்ட்ரென்த் இருக்குதா, கழிவறை இருக்குதா, அந்த சாப்பாடெல்லாம் ஒழுங்கா போடுறாங்களா, இதை பார்க்கணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு சொன்னா போதுமான அளவு டாக்டர் இருக்காங்களா, மருந்து சப்ளை எல்லாம் இருக்குதா, நர்ஸ் இருக்காங்களா, சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வேற பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனோம்னா அதுக்கான வசதிகள் இருக்கா, ஆம்புலன்ஸ் இருக்குதா, இதை பார்க்கணும். அதை விட்டுட்டு சிஎம் போட்டோ இருக்குதா, அதை ஏன் இங்க மாட்டல அப்படின்னா, இப்ப புரியுதுங்களா? இன்டென்ஷன் கரெக்டா இருந்தாலும் இதை வந்து கரெக்டா கொண்டு போக முடியுமான்னு எனக்கு ஏன் டவுட் இருக்குன்னா, இதைத்தான் நான் பாக்குறேன். சிஎம் போட்டோ வச்சா எல்லாம் சரியாயிருமா? இந்த ரியர் மிரரை திருப்பினா ஆட்டோ ஓட்டுன்றாங்கல்ல, அந்த மாதிரில இருக்குது இங்க. அதனால தான் அடுத்தது நீங்க வந்து அந்த முதலீடுகளை இழுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம்ல யாரும் பன்னாட்டு முதலாளிகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது கிடையாதுங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாவை பார்க்கறதுக்கே நேரம் இருக்காது, புரியுதுங்களா? அப்புறம் நாங்க இன்ஸ்டால நாங்க ரீல்ஸ் போட்டிருக்கோம், முதலீடுகளை ஈர்ப்போம்னு சொன்னா எல்லாம் அந்த பக்கம் போய் நிக்குது. என்ஃபீல்டு அது கரெக்ட், அது இங்க இருந்தது போனதில்ல, இது டைவர்சிபிகேஷன். எல்லாரும் ஒரே இடத்துல பண்ண மாட்டாங்க. போதாக்குறைக்கு இது கம்யூனிஸ்டுகள் வேற ஏற்கனவே இந்த ஸ்ட்ரைக்கு அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து ஆந்திரா, அதுக்கப்புறம் மேபி ஹரியானா அப்படி போனாலும் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதை நான் பெருசா சொல்ல மாட்டேன். அண்ட் அந்த ஏஎம்சிஏ இது கூட வந்து திமுக என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, வந்த ஒரே வாரத்துல போயிடுச்சுன்னு. ஒரே வாரத்துல போற விஷயம் எல்லாம் கிடையாது, அது புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம். டக்குன்னு இவங்க வந்த உடனே ப்ராசஸ் பண்ணி ஒரே வாரத்தில் அடிக்கல் நாட்டிட மாட்டாங்க. இந்த திமுக ஆட்சியிலேயே அந்த மாதிரி மூவ் பண்றதுன்னு ப்ரொபோசல் வந்துருச்சு. திமுக வந்து போய் சொல்லியிருக்காங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி இப்ப அந்த மஸ்கான் டாக் இதுலயும் சில பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது அப்படின்னு, இது வந்து திமுக ஆட்சியிலேயே வந்து ஏதாவது பிரச்சனை நடந்ததா அப்படின்னு நீங்க ஏதோ ஆர்டிகல் எல்லாம் கூட வந்திருக்கு. ஒன்னும் முழுசா நான் படிக்கல. அகைன் நான் என்ன சொல்றேன்னா, இது ஏதோ இந்த ஆட்சி வந்த ஒரு மாசத்துல நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஏதோ தடங்கள் வந்திருக்கணும், அதனாலதான் அவங்க போறதா முடிவு எடுத்திருக்கணும். சோ இதுக்கும் நான் தாவேக்காவை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க பண்ண விஷயத்துக்கெல்லாம் நீங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டும் போது அப்ப அவங்க பண்ண தப்புக்கும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒத்துக்கிறீங்களா? அவங்க டெண்டர் விட்டு போயிட்டு சுகாதாரத்துறைக்கு வண்டி வாங்கினாங்கன்னா இவங்க தான் பண்ண மாதிரி நீங்க இது பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த 3 லட்சம் ரூபா இருக்குல்ல, இதுக்கு கூட திமுக என்ன சொல்லியிருந்தாங்க, இது அன்பில் மகேஷ் அவர்கள் இருந்த காலத்திலேயே இந்த ஆர்டர்ஸை போட்டாச்சு, நீங்க என்ன புதுசா போட்டா மாதிரி சொல்லிருக்கிறீங்களே அப்படின்னு ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அந்த லிங்க் எல்லாம் கூட கொடுத்திருந்தாங்க, அப்பவே வந்த சர்க்குலர் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சரியம் என்னன்னா, பாருங்க, ஒரு நியூஸ் சேனல் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நேர்மை இருக்க வேண்டாமா? பொய் செய்திகளை, தவறான தகவல்களை பரப்புகின்றீர்களே, இதெல்லாம் நீங்க நடுநிலையா இருக்க வேண்டாமா
அப்படின்னு திமுக இன்னைக்கு கதறாங்க. ஏங்க இதைத்தானுங்க 5 வருஷமா மத்தவங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்ப உங்களுக்கு சாமரம் வீசி கொண்டிருக்கும் போது சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த அரியணையில வேற யாரோ உக்காண்டாங்கன்னு போது நடுநிலைமையாக இருங்கள். நீங்க இருக்கும்போது விட்டு வச்சீங்களா நடுநிலைமையா? கபனுத்தியில உள்ள போட்டீங்க. தமாஷா இல்ல அது. முக்தார் தலைமறைவு, மாரிதாஸ் கைது, உங்கள் பார்வையில்? இப்பதான் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு நான் பார்த்தேன். இதுல வந்து ஏற்கனவே ஒருத்தர் கேட்கும் போது நான் சொன்ன பதில் தான். இந்த அவதூறு, அது சிவிலா இருக்கட்டும் இல்ல கிரிமினல் டிஃபமேஷன் போடுறீங்க அப்படின்னாலும் இதுக்கு கைதுன்றது தேவையா? இப்ப நீங்க ஒரு விஷயத்த திருடிட்டீங்க. இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் விஷயத்த எடுத்துக்கங்க. திருடிட்டீங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் மட்டும் திருடினாரா, இவர் பின்னாடி யாரு இருந்தாங்க, அதுல வேற என்ன நல்லா இருக்கு, டெலீட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் விசாரிக்கணும். அது கைதுன்றது ஓரளவுக்கு நம்ம தகவல் புரியுதுங்களா? இப்போ இது ஒருத்தர் அவதூறு பேசியிருக்காரு அப்படின்னா அவர் சொந்த சேனல் நடத்துறாரு, அவரு பேசுறாரு, பேசினது அப்படியே இருக்குது வீடியோல. யாரும் போயிட்டு அவர் பேசினாரா இல்லையா, நிஜமாவே பேசினாரா கேட்க போறது கிடையாது. அது ஏஐயான்லாம் கேட்க முடியாது. அவருடைய சேனல்ல அந்த வீடியோ இருக்குது, அவர் தான் அதை அப்லோட் பண்றாருன்னு போது நாளைக்கு வந்து அது ஏஐ வீடியோன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேல நீங்க என்ன விசாரிக்க போறீங்க? இல்ல பின்னாடி யாராவது இருந்து தூண்டுகின்றாங்க. சொல்லப்பட்ட தகவல்ல உங்களுக்கு என்ன உண்மை இருக்கு, அது பொய் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல, அது கேஸ். புரியுதுங்களா? கோர்ட்ல நான் பேசினது உண்மையா பொய்யா, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினேன் அப்படின்றது கோர்ட்ல சொல்லணும். அதைத்தான் அவர் வீடியோலயும் சொல்றாரு. என் மேல போடு, கேஸ போடு. அதான் நான் சொல்றேன். இங்க நீங்க என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்களா, ரைட். அதுக்கப்புறம் நேரா கோர்ட்டுக்கு போங்க. போயிட்டு இந்த மாதிரி இவர் தவறாக பேசியிருக்கின்றார், அவதூறு, அதுக்கு தண்டனை கொடுக்கணும் மயிலாட் அப்படின்னு உடனே அவர் சொல்வாரு, நான் எந்த ஆதாரத்தின் படி பேசினேன், அது உண்மையா பொய்யான்னு. அப்புறம் கோர்ட் ஹஸ் டு டிசைட். நீங்க அவரை என்ன போய் விசாரிக்க போறீங்க? இப்போ திமுக கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணதை இவங்க உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்தார் அவர்கள் பேசினது அது என்னதான் பேசினாரு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன். ஒரு வரையறை இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. ரொம்ப புரியுதுங்களா? யாருமே ஏத்துக்கக்கூடிய கருத்தே இல்ல. இத போயிட்டு கருத்து குழந்தை இவர் மாதிரி இருக்குன்னு சொல்றது வந்து என்ன மாதிரியான கருத்து? இல்ல, கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல என்னெல்லாம் பேசுறது. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் யாருடைய அந்த பர்சனல் லைஃபையும் பத்தி நான் கேள்வி கேட்க மாட்டேன். பேசிக் குவாலிட்டி, பேசிக் எப்படி வேணா எடுத்துட்டு போட்டேங்க, அது அவன் சௌகரியம். ஏன்னா ஜெயகாந்தன் அவர்கள் சொல்வார், ஒருத்தன் வந்து பீடி பிடிக்கிறான் இல்ல தண்ணி அடிக்கிறான் அப்படின்றதுனாலே அவனை கெட்டவன் நீ சொல்லிட முடியாது. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி முடிவு பண்ணணும்னா சமுதாயத்தில் அவன் எப்படி நடந்து கொள்கின்றான், அதுதான் வந்து நல்லவனா கெட்டவனா முடிவு பண்றதே தவிர ஐயா எப்ப பார்த்தாலும் அவன் பீடி பிடிச்சா அவன் பண்ணிட்டு போறான், உனக்கு என்ன வந்தது இல்லையா, எனக்கு என்னப்பா வந்தது, அது உன் சௌகரியம். உங்க வீட்டுல இருக்கவங்க அதை கேள்வி அப்படியே பூம குத்தா குத்தியா அது உங்க வீட்டுல கேட்கணும், சண்டை போடணும். பாவம் அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லும் போது நான் ஏன் அதெல்லாம் கேட்கணும் ராம்ஸ்? இதுதான் நான் சொல்றது. நீங்க வந்து இப்போ ஒரு ஆங்கரா என்ன கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா உங்க கேள்வியில தப்பு இருக்கிறா குறவழியை கடிச்சு பிடுங்கலாம், மெட்டாபரிக்கலி. உடனே மேல வந்து கட்சிடுவான்னு நினைக்காதீங்க. அதை விட்டுட்டு நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நீ இதை வன்மமா வச்சுக்கிட்டு நீ ரொம்ப யோக்கியமா, நீ அங்க என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா, இல்ல இன்னொரு சேனல்ல போயிட்டு ராம்சி எப்படி தெரியுமா இப்படிலாம் பேசுறேன்னா இதுல மக்களுக்கு தேவையான விஷயம் என்ன இருக்குது? இப்போ இதுல என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு ஏஐ படம் அதை வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு. இதனாலதான் பாத்தீங்கன்னா நான் வந்து சேனல்ல வாரத்துல 3 நாள் தான். எதுக்குன்னு கேட்டா ஒரு தகவல் வருது அப்படின்னு சொன்னா டக்குனு உடனே நம்பிட முடியாது. பெரும்பாலும் இன்னைக்கு அந்த ட்விட்டர்ல போடுற அந்த நியூஸ் கார்டு இருக்குல்ல, அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு டெலிட் பண்ணிட்டு போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, அதையும் நான் அதனாலதான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே அதை ஏதாவது எடுக்கிறேன்னா முதல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த மேல போயிட்டு அந்த லிங்க் அதையும் எடுத்து அதை நான் ஒவ்வொரு வீடியோ போடும் போதும் அதுக்கு தனியா ஒரு நோட் பேட் ஒன்று ஓபன் பண்ணி அதுல நான் சேவ் பண்ணிப்பேன். டெலிட் பண்ணிட்டா கூட அதை பாருங்க இந்த இதுல போட்டுருந்தாங்க அப்புறம் அது டெலிட்டட் அப்படின்னு என்னால ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே, அந்த லிங்க் யூஸ்ல இல்லைன்னா கூட அந்த லிங்க் இந்த லிங்க்ல இருந்தது அப்படின்னு என்னால காமிக்க முடியும். ஏன்னா ஸ்கிரீன்ஷாட்னா நீ போட்டோஷாப்ல பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தது கிராஸ் வெரிஃபை பண்ணுவேன் நான் எதுவா இருந்தாலும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணும்போது தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த காவல் அதிகாரிகள் வந்து சிரிச்சிட்டு இருந்த வீடியோ அப்படின்னு உடனே முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ போட்டோன்னே அது ஏஐன்னு கிளப்பி விட்டாங்க. அது ஏஐனே ஓடிட்டு இருந்தது. சில பேர் அதை டெலிட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வேற ஆங்கிள் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் அது ஒரிஜினல் வீடியோ அப்படின்னு வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒன்னா சொல்லலாம், ஜனங்க முட்டாள்கள் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ அந்த திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்குமா அந்த எலிவேட்டட் காரிடார் இதை கேன்சல் பண்ண போறதா செய்தி வந்திருக்கு இல்லையா? இதை வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, இதை பாருங்க,
மதுரவாயில் அது வந்து 6 லேனா அது மேல போறது, அதுக்கே இவ்வளவுதான் செலவாச்சு. இந்த திருவான்மியூர் உத்தண்டி இந்த ப்ராஜெக்ட் தரையில போறது இதுக்கு இவ்வளவா அப்படின்னு போட்டுட்டு அந்த செய்தியையும் அவர் வந்து கோட் பண்ணியிருந்தாரு. எலிவேட்டட் காரிடார் தரையில எங்க போகுது? எலிவேட்டட்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? இத்தனைக்கும் அவங்க எல்லாம் வந்து பெரிய மேதாவிகள், சாதாரண ஆள் கிடையாது. என்ன பேசுறாங்க இவங்க? அது வந்து பறக்கும் எலிவேஷன்னாலே என்னப்பா, ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம சொல்றோம். நீங்க பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்கறோம். அப்பல என்ன தெரியும் நம்ம அது மேல இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு. எலிவேட்டட் காரிடார்னு பேப்பர்ல போட்டுக்குது, இது தரையில போறது அப்படின்னா இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இப்படித்தான் முட்டு குத்து நிற்கிறாங்க சில பேர். அப்ப இந்த மாதிரி செய்திகள் இது வந்து முட்டு கொடுக்குற பொய்கள். அது எல்லாம் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்தி நிற்கிறாங்க. ஏன்னா எலிவேட்டட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, இப்படி பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பக்கம் வந்து பல பேர் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த காசுக்காக பேசுவது, துப்பினா தொடச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து கட்சிக்காக பேசுவது அப்படின்னு. நம்ம வந்து பொதுவா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாராக இருந்தாலும் எதிர்த்து நம்ம குரல் கொடுக்குறோம், தவறுன்னு தெரிஞ்சா அதை சுட்டி காட்டுறோம் அனுப்பும் போது அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து ஒழுங்கா இருக்கணும். ஸோ வரம்பு மீறி பேசுவது, தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுவது, சும்மா அப்படி இரட்டை அர்த்தத்துல பேசுவது, இதெல்லாம் இது உண்மையா பொய்யா அப்படின்றத தாண்டி அது தேவையான்றதுதான் என்னுடைய கேள்வி. அது உண்மையாவே இருக்கட்டும், அதை பத்தி உனக்கு என்ன வந்தது? இப்ப நீங்க ஒரு அமைச்சர் அப்படின்னா உங்களுடைய துறையில் செயல்பாடு எப்படி இருக்கின்றது? நீங்க போனீங்கன்னா ஆஸ்பத்திரியில விசிட் போனீங்கன்னா மருந்து இருக்கான்னு பாக்குறீங்களா, இல்ல சிஎம் போட்டோ இருக்கா பாக்குறீங்களா? இதுதான் என்னுடைய பார்வை. மற்றபடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை கல்யாணம் ஆச்சு, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அதுக்கு இதுக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது. இது ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ அடுத்தது சார், அப்ப இந்த மாதிரிலாம் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போனா சும்மா இருக்க முடியுமா? கோர்ட்ல போய் பார்த்துக்கோனா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா அதுவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இல்ல அதுக்குதான் அது நடவடிக்கை இல்லங்கிறதான சார் இங்க குற்றச்சாட்டா வைக்கப்படுது. ஆன்டிசிபேட்டரி பெயில் வர்ற வரைக்கும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி தலைவர் நிர்பந்திக்கிறார் அப்படின்றதெல்லாம் உச்சமா இருக்கு. ஆனா இதுக்கு உடனே பண்ணி உடனே செல்ஃப் ஜாமீன்ல போறாரு அப்படின்னா இதுக்கு வந்து சிறையில் அடைப்பதற்கோ இல்லை இதுக்கோ எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து அவருக்கு சொந்த ஜாமீன்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய கன்னத்தில் விழுந்த அறை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா திமுக என்ன பண்ணாங்களோ அதையே தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இப்போ எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஏஐ போட்டோன்னு சொல்றாங்களா, அதுக்காக கிடையாது, இவர் வேற வீடியோ போட்டிருந்தாரு, இதை காரணமா வச்சு அதை பழி வாங்குறாங்க அப்படின்னு. எதுவா இருந்தாலுமே நான் இதுதான் சொல்றது, ஒண்ணு இந்த பக்கத்திலையும் ஒரு வரைமுறை வேணும், தனிப்பட்ட விஷயங்களை பத்தி பேசக்கூடாது. அந்த பக்கத்திலையும் சரி ரைட்டு கேஸ் போடுங்க. இப்ப 4 வீடியோல 4 விஷயம் பேசியிருந்தாருன்னா 4 இடத்துல கேஸ போடுங்க, கோர்ட்டுக்கே வந்து பண்ணிட்டு இருக்கட்டும். அவர் வீடியோ போடுறதுக்கே டைம் இருக்காது. எத்தனை வீடியோல எத்தனை பேசுறாரோ அத்தனை கேஸ் போடுங்க. அவர் வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கே அவருக்கு காசு இருக்காது. அதை பண்ணுங்க, சட்டப்படி பண்ணுங்க. ஆனா அதுக்காக வந்து மிரட்டுறதுக்காக இது மாதிரிலாம் நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் திமுக என்ன ஆனாங்களோ அதே தான் நீங்களும் ஆக போறீங்க. சோ 2 பக்கத்துலயும் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் வேணும். அதுவும் அரசு தரப்பு அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அது மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.